கை தூக்க முடியாம வலி. வலி ஏன் வருது அப்படின்றதுக்கு, ரத்தோட்டங்கள் சரியா போகாம இருக்கும். அதிக குளிர்ச்சி, குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறப்போ ரத்தோட்டங்கள் ஒரு பக்கத்துல அந்த கைய வச்சே படுத்து தூங்குவாங்க. வேற பக்கம் மாத்தி படுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும், ரத்தோட்டங்கள் போகாம இருந்தாலும் சூக பிடிச்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைய ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஒரு மாதிரி கையே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஷோல்டர் பக்கம் ஃபுல்லா ஜில்னஸ்ஸா ஆயிரும். இதுக்கெல்லாம் காரணம், சரியா நேரத்துக்கு சாப்பிடணும். கை வலி போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். நுணா இலையும், இஞ்சியும் அரைச்சு நல்லா கூழா எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இது கூட ஜாதிக்காய் 1 முழுசா போட்டுக்கோங்க. கிராம்பு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு, இது 2யும் நல்லா அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பொடிய கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்த வலி எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லா போட்டுட்டு, இரவு போட்டீங்கன்னாக்கா முழுக்க விட்டுருங்க. அந்த சாறு இதெல்லாம் ரோமக்கண் வழியா உள்ள இறங்கிட்டு, நல்ல நரம்ப வலுப்படுத்திரும், ரத்தோட்டத்த சரி பண்ணிரும், வலிய குறைச்சிரும். காலை வரைக்கும் விட்டுட்டு, காலையில இள வெந்நீர் வச்சு, எங்க வரைக்கும் நீங்க போட்டீங்களோ, அந்த அளவுக்கு இள வெந்நீர் வச்சு வெது வெதுன்னு கழுவி விட்டுட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த கை வலின்றது படிப்படியா வலி குறைஞ்சு சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே கை அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டாம அசையாமலாம் இருக்கக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு வலி இருக்க வரைக்கும் நீங்க இத போட்டுட்டு கழுவலாம்.